இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கூடைக்கான மெஷர்மெண்ட்ஸ் பார்க்கலாம். இது வந்து லஞ்ச் பேக் கிராஸ் கட் கூட. இதில் பார்த்தீங்கன்னா டைவர்ஷன் நாட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பேட்டர்ன் நம்ம போட்டிருக்கோம். இது வந்து உங்களுக்கு 2 ரோல் கூட. நான் வந்து எல்லோவும் க்ரீனும் எடுத்திருக்கேன். அப்புறம் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா டாட்ஸ் கைப்பிடி போட்டிருக்கேன். இதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கூடை பார்த்தீங்கன்னா 2 ரோல் கூட, கிராஸ் கட் கூட. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து லஞ்ச் பேக் சைஸு. இந்த கூடைக்கு பார்த்தீங்கன்னா நான் 2 ரோல் எடுத்திருக்கேன். அதனால 2 கலர் எடுத்திருக்கேன் நான். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ, இன்னொன்று வந்து க்ரீன் எடுத்திருக்கேன். ஸோ ஒன்றுலேயும் ஒரு கட் எடுத்துக்கிறேன். இது வந்து கிராஸ் கட் கூடைங்கனால நம்ம முதலே ஒயர் கட் பண்ணிக்கிறோம். ஸோ உங்களுக்கு வந்து ரன்னிங் ஒயர் கிடையாது. ஸோ ஒவ்வொன்றுலேயும் பார்த்தீங்கன்னா 24 ஒயர் நீங்கள் கட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு ஒயரோட மெஷர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா 8.5 அடி எடுத்துக்கணும் நீங்கள். அப்புறம் எப்பவும் போலவே பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்க்கு என்ன பண்ணுவோம், இந்த 24 ஒயரையும் சேம் கலர் ஒயர் எடுத்து நாட் போடுவீங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12 நாட் கிடைக்கும். இதை தான் நீங்கள் வந்து கூடையில் வச்சு நீங்கள் வந்து டிசைன் போடுவீங்கன்னு வச்சுங்களேன். அப்புறம் கிராஸ் கட் கூடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸில் நீங்கள் எப்படி நாட்ஸ் வைக்கிறீங்களோ அது வச்சு தான் உங்களுக்கு வந்து மேலே ஃபுல்லாக டிசைன் வரும். ஸோ பேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 வைப்பீங்க, அதுக்கப்புறம் 4 4 4 4 4 2ன்னு வரும் உங்களுக்கு. மொத்தமாக இந்த 12 நாட்ஸ் இருக்குல்லவா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்கிறோம்னா நாட்ஸ் தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த நீங்கள் வந்து நாட்ஸ் போட்டு வச்சதை இப்படி அலைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க நீங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 வைக்கணும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு கலர் வைக்கிறேன். இப்போ எல்லோ வந்து 2 வைக்கிறேன்னா அதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ணும்போது க்ரீன் வைக்கணும். ஸோ அடுத்தது வந்து 4 வச்சுட்டு போகணும். கடைசியில் வந்து உங்களுக்கு 2ல் முடியும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இங்கே எந்த கலர் எடுத்தீங்களோ 2 எடுத்தீங்களோ அதே தான் இங்கேயும் வந்து முடியும் உங்களுக்கு. இந்த மாதிரி தான் வைக்கணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம கூடைக்கு மேலே வரும்போது டைவர்ஷன் நாட்ஸ் சில யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் அந்த வந்து உங்களுக்கு சேம் கலர் அந்த ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி டிசைன் கிடைக்கிறது. அதனால தான் உங்களுக்கு. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா பேஸ் இப்படி போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த இடத்துல கார்னர் டர்ன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 9வது நாட்டில் கார்னர் டர்ன் பண்ணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா சென்டர்லேருந்து நான் சொல்கிறேன். சென்டர்லேருந்து இந்த கடைசி வரைக்கும் இந்த ஸ்லாண்டிங்காக இந்த இதில் இருக்க நாட்ஸ் எண்ணிட்டு வந்தீங்கன்னா 9 நாட் வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல நீங்கள் கார்னர் டர்ன் பண்ணணும். இந்த டிசைனுக்கு அப்படி டர்ன் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு கூட வரும். பேஸ் வந்து இந்த மாதிரி தான் வைப்பீங்க. மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் நீங்கள் டைவர்ஷன் நாட் யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நார்மலாக கிராஸ் கட் கூட எப்படி போடுவீங்களோ அதே மாதிரி தான் போடுவீங்க. அதுக்கப்புறம் டைவர்ஷன் நாட் யூஸ் பண்ணுவீங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பேட்டர்ன் கிடைக்கும்னு வச்சுங்களேன். அப்புறம் இதுக்கு ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து டாட்ஸ் கைப்பிடி போட்டிருக்கேன். 2 ஒயர் ஹேண்டில் போட்டிருக்கேன். 2 கலர் இருக்கனால ஒவ்வொரு ஒயர் ஒவ்வொரு கலர்லேருந்து எடுத்துக்கிறேன். ஒரு ஒயரோட மெஷர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா 6 அடி வைக்கிறேன். உள் ஒயர் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12 இல்லை 15 வைக்கலாம் நீங்கள். இப்போ வந்து நீங்கள் 12 வைக்கிறீங்கன்னா ஸோ இப்போ வந்து இதுக்கு என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து பிட் ஒயர்ஸ் வைக்கலாம். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா முதலே ஒயர் கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 12 ஒயர் நீங்கள் உள் ஒயர் வைக்கிறீங்கன்னா 6 ஒயர் கட் பண்ணும். ஒவ்வொரு ஒயரோட மெஷர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா 3 அடி இருக்கணும். நான் போட்ட கூடைக்கான மெஷர்மெண்ட்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போது கைப்பிடி வந்து இன்னும் நீளமாக வேணும், இல்லை கைப்பிடி வந்து கீழே இன்னும் அடியிலேருந்து அட்டாச் பண்ணும் அப்படின்னால நீங்கள் இதை அதிகப்படுத்திக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே இந்த கூடைக்கான எப்படி போடுறது, ஃபுல்லாக எப்படி போடுறது அப்படிங்கிற இந்த கம்ப்ளீட் டியூட்டோரியல் வந்து நான் வந்து இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.